எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் மகேஷ் பேசுறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பத்தி இருக்க போகுது அப்படின்னா, how to join Zepto delivery. அதை பத்தி இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. எப்படி Zeptoல சேர்ந்து டெலிவரி பாய் சேர்ந்து பணம் சம்பாதிக்குது, எவ்வளவு காசு வருதுன்ற கூட நான் இந்த வீடியோ எண்டில சொல்றேன். சோ நான் எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே, இப்ப Zepto டெலிவரியில சேர்றதுக்கு நான் என்னென்ன கையில வச்சிருக்கேன்னா, ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ், இது 3 தான் வச்சிருக்கேன். ஆர்சி புக் கேட்கறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. கேட்டாங்கன்னா எங்க அப்பா தான் இருக்கு ஆர்சி புக், அதை போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளே ஸ்டோருக்கு போயிட்டு Zepto டெலிவரி அப்படின்னு சொல்லி அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்கலாம் என்னென்ன கேட்குது அப்படின்ட்டு. நானே இதுக்கும் ஜாயின் பண்ணி யாரும் வீடியோ போட்டு நான் பார்த்தது இல்லை. நம்ம தான் தெரிஞ்சு தமிழ்ல இந்த மாதிரி நம்ம போறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் உள்ள போன என்ன கேக்குது அப்படின்னா, we need the following permission to the serve location, background location, camera, storage. இது எல்லாத்துக்கும் வந்து give permission கேக்குது. பர்மிஷன் கொடுத்துடலாம், அளவு கொடுத்துக்கோங்க. சூஸ் ஆப் லொகேஷன் கேக்குது, இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தமிழ்ல பெட்டரா உங்களுக்கு பிடிச்சதா நீங்க தமிழ் கொடுத்துக்கோங்க. ஏன் அப் டு வந்து மந்த்லி 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் செகண்ட் வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் அண்ட் இயர்லி சேலரி ஆக்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் ஒர்க் வித் இன் யுவர் ஏரியா, நம்ம ஏரியால போட்டுருக்காங்க. அப்புறம் நோ வெஹிக்கல் கெட் ஹெல்ப் ஃப்ரம் Zepto. ஓகே, உங்ககிட்ட வெஹிக்கல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த பைக், இவி பைக் இருக்கும் இல்லையா, அது நீங்க எந்த ஸ்டோர்ல போய் ஜாயின் பண்ணி போறீங்களோ அங்க போய் கேட்டீங்கனாலே அவங்களே அரேஞ்ச் பண்ணி தந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு நாள் நமக்கு சொன்னாரு. ஸோ அதனால உங்ககிட்ட பைக் இல்லைன்னா நீங்க இவி பைக்கோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்டார்ட் ஏர்னிங் இன் 10 minutes அப்படின்னு வருதுப்பா. 10 நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு ஓப்பன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லாகின் வித் யுவர் ஃபோன் நம்பர். நீங்க அதாவது நீங்க எந்த நம்பர்ல Zepto ஓட்டணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த நம்பர் வந்து நீங்க இதில் போட்டுக்கோங்க. நான் என் நம்பரே போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீங்க கால் பண்ற மாதிரி இருந்தா நீங்க இந்த நம்பர்ல இருந்தா மேக்ஸிமம் கால் பண்ண முடியும் கஸ்டமருக்கு. அதனால நீங்க எந்த நம்பர் ரீசார்ஜ் பண்ணி அந்த நம்பர்ல ஓட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. உங்ககிட்ட 2 சிம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு சிம் தான் நீங்க எப்பவுமே ரீசார்ஜ் பண்றீங்க. ஆனா இன்னொரு சிம்ல வந்து நீங்க Zepto ஓட்டணும் நீங்க ஆசைப்பட்டு அந்த நம்பர் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து இந்த நம்பர்ல தான் கால் போகும், அந்த நம்பர்ல இருந்து கால் போகாது. இந்த நம்பர் ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்களா அந்த நம்பருக்கு கால் போகாது. அதனால நீங்க எதுல ரீசார்ஜ் பண்ணி எதுல ஓட்ட போறீங்களோ அந்த நம்பர் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நான் எந்த நம்பர் ஓட்ட போறனோ அந்த நம்பர் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். இது வந்து அதுவே என்டர் ஆகிடுச்சு. இப்போ வந்து உள்ள வந்து போயிடுச்சு. வெல்கம் டு Zepto டெலிவரி, ஸ்டார்ட் ஏர்னிங் இன் 10 minutes அப்படின்னு சொல்லி வருது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்கல அப்படின்னா பர்சனல் டீடைல்ஸ் வந்து நம்ம கேட்கும் போல. ஸோ நம்மளோட கரண்ட் லொகேஷனை வந்து அது வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம எந்த சென்னையில எந்த சிட்டில ஓட போறோம், நீங்க எந்த சிட்டில ஓட்ட போறீங்களோ அதை நீங்க கொடுத்துருங்க. நான் வந்து சென்னையில தான் ஓட்ட போறேன். ஆட்டோ டிடெக்டிவ் சென்னை. ஓகே, சென்னையில தான் நம்ம ஓட்ட போறோம். நான் சென்னை கொடுத்துக்கிறேன். ரெஃபரல் கோட் ப்ளீஸ் என்டர் இன் பிலோ அப்படின்னு வந்து எனக்கு யாருமே ரெஃபர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சரி, நானே ஸ்கிப் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து நம்ம எதில் செலக்ட் லைசன்ஸ் அண்ட் ஆர்சி டாக்குமெண்ட் ரெக்யூர்ட் பைக் வந்து அதாவது நம்ம எதில் ஓட்ட போறோமோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. சைக்கிள் இருக்கவங்க சைக்கிள் கொடுத்துக்கோங்க. நான் பைக் தான் ஓட்ட போறேன், நான் பைக் கொடுத்துக்கிறேன். அப்புறம் எலக்ட்ரிக் பைக் அதெல்லாம் அதை பார்த்து கொடுத்துக்கோங்க எதில் ஓட்ட போறீங்களோ. அப்புறம் வந்து ஜோன் கேக்குது, எந்த ஜோன்ல இருந்து நான் ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கேக்குது. இதுலயே போட்டுருக்கு பாருங்க. ஐயப்பந்தாங்கல்ல வந்து 10,000 ஜாயினிங் போனஸாம். அப்புறம் வந்து கிருகம்பாக்கில் வந்து 4,000 தான் ஜாயினிங் போனஸாம். அப்புறம் வந்து கும்ளஞ்சாடியில 3,000 தான் ஜாயினிங் போனஸாம். சரி, நம்ம வீட்டுக்கு நியர்பைல எது இருக்கோ அதே சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுல ஜாயினிங் போனஸ் அதிகமா வருதுன்னு சொல்லி நம்ம அதை கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தா தினமும் எங்க போற மாதிரி ஆயிடும். ஐயப்பந்தாங்கல் எங்க வீட்டு பக்கத்துல தான். அதனால வந்து நான் ஐயப்பந்தாங்களே வந்து நான் கொடுத்துட்றேன். அதுதான் வந்து 10,000 ஜாயினிங் போனஸ் வருது. அதை கொடுத்துட்டு 2 கிலோமீட்டர் பக்கத்துலேயே 10,000 ஜாயினிங் போனஸ். சூப்பர், கண்டினியூ கொடுத்துடலாம். கெனாட் பி சேஞ்ச், ஒரு மாசம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் பார்த்து கொடுத்துருவாங்க. ஃபுல் டைமா அப்படி கேட்குது. ஜாப் டைப் ப்ளீஸ் செலக்ட் ஹவ் யூ வாண்ட் டு ஒர்க் வித் Zepto. 8 hours நம்ம கம்பல்சரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் 1 hourக்கு வந்து 100 ரூபாய் 120 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, ஃபுல் டைம் தான் நான் கொடுக்க போறேன். ஃபுல் டைம் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இதில் கேட்குது பாருங்க, ப்ரொஃபைல் பிக்சரு, செல்ஃபி கேட்குது. அப்புறம் ஆதார் கார்டு கேட்குது. அப்புறம் பேன் கார்டு கேட்குது. டிரைவிங் லைசன்ஸ் கேட்குது. அப்புறம் பைக்கோட ஆர்சி புக்கு கேட்குது. பார்க்க எங்கள் அப்பா போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாரு நினைக்கிறேன். செல்ஃபி கேட்குது, நம்ம செல்ஃபி கொடுக்கலாம். ஓகே, செல்ஃபி வந்து இது பண்ணுது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அது முடிஞ்சு போச்சு செல்ஃபி. அப்போ செகண்ட் வந்து ஆதார் கார்டு கேட்குது. அது கேட்கறது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேங்க. அது கேட்டதெல்லாம் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜாயின் பண்ணி ஓட்ட முடியும் Zepto. ஏன் அப்படின்னா நம்மகிட்ட ஆர்சி புக் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எடுக்கிட்டே ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் ஆர்சி புக் வாங்கிட்டு போட்டதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ்க்கே போகுது. அதனால் அதெல்லாம் என்டர் பண்ணால் தான் அடுத்த ப்ராசஸ் போகும். ஓகே, அது கேட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறமா வி ஆர் வெரிஃபை ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஒரு 2 or 3 hours ஆகும். எனக்கு அப்படி ஆயிடுச்சு. ஒரு கீழே வந்து இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்கும் பாருங்க. ஸோ
ஸோ அதை கிளிக் பண்ணி இன்சூரன்ஸ் டீட்டெயில் சிம்பிளாக தான் இருக்கும், ஃபில்அப் பண்ணுற மாதிரி அதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. பார்த்து கவனமாக ஓட்டுங்கிறது. எல்லா வேலைகளையும் ஆபத்து இருக்குது, முக்கியமாக அந்த டெலிவரி வேலைகளில் கொஞ்சம் ஆபத்து ஜாஸ்தியாகவே இருக்குது. ஆனால் ஒரு நிமிஷமும் கவனமாக ஓட்டுங்க, வேகமாலாம் ஓட்டாதீங்க. ஸோ நம்ம வீட்டு கஷ்டத்துக்காக நம்ம டெலிவரி வேலைக்கு ஓட்டுறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு கீழே விழுந்து எதுனா அடிபட்டு எதுனா ஆச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் எப்பயுமே கவனமாக ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பற்றிலாம் உங்களுக்கு நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில். ஸோ இதை நீங்கள் இந்த வீடியோ வந்து 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறமும் சிம்பிள் ப்ராசஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம யூனிஃபார்ம் வர்றதுக்கான அட்ரஸ் கொடுக்குறது சிறிது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க கீழேயே போட்டுருவாங்க பாருங்கள் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி. அந்த ட்ரைனிங்கை பார்த்து அவங்களே உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லி தருவாங்க, ஸ்விக்கிலாம் அப்படியே சொல்லி தந்தாங்க. ஸோ இதில் என்ன லாங்குவேஜ் சொல்லி தராங்கன்னு சொல்லி தெரியல. நான் இப்போ வந்து அது எதுவுமே பார்க்கல, ஏன் அப்படின்னா நாளைக்கு காலைல தான் பார்த்து நான் இது பண்ண போகிறேன். ஏன்னா அதெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த நிமிஷத்துலேருந்தே 1 மாதத்துக்கு வந்து ஜாயினிங் போனதுக்கான சில ரூல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் இப்போ பண்ண போகிறது அதெல்லாம் அப்புறமா தான் பண்ண போகிறேன், நாளைக்கு பண்ண போகிறேன். அதனால் அடுத்த விளாகில் என்னென்ன ப்ராசஸ் நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிள் ப்ராசஸ் தான். அந்த ஆடு நீங்கள் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ட்ரைனிங், அதிலே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இவ்வளோ தான் ஜாயின் பண்ணுறது. ஸோ நாளைக்கு வந்து முதல் நாள். ஸோ அந்த விளாகை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபியூச்சர் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா கவலைப்படுங்க. இதுக்கப்புறம் அதோட கண்டினியூஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபியூச்சரில் பார்க்குறவங்க கூட. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. முடிஞ்சால் 4 பேர் ஷேர் பண்ணி விட்டுருங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.